தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு தெரிவிச்சிருங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ பார்த்தீங்கன்னா 2 பேருமே இப்போ பக்கத்திலே இருக்காங்க. அவங்களுக்கு காமனா ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ தர்ஷனுக்கு காஃபி குடுத்துட்டு இந்த பக்கம் வந்து பார்கவிகிட்டயும் அவங்க அப்பாகிட்டயும் நல்லா பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இங்க இருக்கிறது 2 பேருக்குமே இன்னுமே தெரியல. ஆனா வீட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பிரணயமே நடந்துட்டு இருக்குங்க. நம்ம எப்பலாம் இந்த பசங்க இந்த கன்ன பார்த்து பயந்தாங்களோ அப்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா தாராலிருந்து தர்ஷினி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேய் அடிச்ச மாரி இருக்காங்க. தாரா ரொம்பவும் பார்த்தீங்கன்னா பயந்துட்டு இருக்கிறதுனால, நந்தினி அவங்க ரிலேஷன்ல வீட்ல விடுறதுக்காக அவங்க தம்பிய வர சொல்றாங்க. அவங்க தம்பியும் வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ இவர்கிட்ட எப்படியாச்சும் வந்து நான் சம்மதிக்க வைக்கிறேன். இவர்கிட்ட கொஞ்சம் நான் தனியா பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு பேசுறாங்க. அந்த சமயத்துல கூட பார்த்தீங்கன்னா, எனக்கு புத்திமதி சொல்லாத, இந்த காலம் வேணா அப்படி மாறிடுச்சு. ஆனா பண்பாட்டையும், வெளியில பொம்பளைங்க போறதையும் வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, துப்பாக்கிட்டு சுட்டு, நான் இதுக்கு மேல வந்து மனுஷனா இருக்க மாட்டேன். என் தங்கச்சி அதாவது என் தம்பியோட பொண்ணு இது சடங்கு வந்து எப்படியோ நடந்துச்சு. ஆனா அத விட்டுட்டேன். ஆனா இது என் பையன் கல்யாணம். நான் நெனச்சபடி தான் நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிவோட இருக்கிறாரு ஆதி குணசேகரன். ஸோ இப்ப சக்திய கழட்டி விட்டுட்டு முல்ல பார்த்தீங்கன்னா போயிட்டு அந்த பொண்ண முடிச்சுட்டு அவங்க அம்மா அவங்க அப்பனையும் முடிச்சுட்டு வரேன். அதாவது பார்கவிய முடிக்கிறதுக்காக போறேன்னு சொல்லிட்டு இருக்காரா. இது எல்லாமே வந்து அருவிக்கரசியோட பிளான்ல இருந்து. ஸோ அருவிக்கரசி தர்ஷன தேடுவாங்கன்னு பார்த்தா, போய் ஃபர்ஸ்ட் அவள முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமும் வந்து எப்படிதான் இவங்கலாம் போய் அவங்கள தேட போறாங்கன்னு தெரியல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, கொலை வெறியோட இருக்காரு நம்ம ஆதி குணசேகரன். இதுக்கிடையில கதிரும் தேடுறதுக்கு பார்த்தீங்கன்னா போயிருக்காரு. ஸோ கொஞ்ச நாளுக்குள்ளயே பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் இவங்கள கண்டுபிடிச்சிடணும். கல்யாணம் வேற நெருங்கிட்டே இருக்கு. இந்த கல்யாணம் மட்டும் ஏதாச்சும் மிஸ் ஆச்சுன்னா, உங்கள ஏதாச்சும் பண்ணிட்டு நானும் ஏதாச்சும் பண்ணிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டாவே சொல்லிட்டு இருப்பாரு நம்ம ஆதி குணசேகரன். ஏன்னா, மீனாட்சி அம்மனுக்கு முன்னாடி சத்தியமும் வாக்கும் குடுத்துருக்க அந்த அறிவுக்கரசி கிட்ட, என் பையன கண்டிப்பா உன் தங்கச்சி அன்புக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி குடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரா. ஸோ அதனால தான் இவ்வளோ மும்முரத்தமா வந்து தேடிட்டு இருக்காங்க. ஆனா என்ன ஒண்ணு, தர்ஷன கண்டுபிடிக்கணும்னு தேடுறத விட்டுட்டு எல்லாருமே பார்கவிய எப்படி கொல்லணும்னு தான் பார்க்குறாங்க. என்ன இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு தொல்ல மேல தொல்ல பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பத்திலேருந்து போயிட்டே இருக்கு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பமே போய் மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஏன்னா தர்ஷன் பண்ண துரோகத்துக்காக. ஆனா இந்த குடும்பமே சேர்ந்து அந்த பொண்ணுக்கு துரோகமும் பண்ணிட்டு, அந்த பொண்ணவே வந்து போட்டு தள்ளத்துக்காகவும் போயிட்டு இருக்காங்க. இப்போ வீட்ல இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா, பித்து புடிச்ச மாரி இருக்காங்க. என்ன பண்றது? யார ஹெல்ப்புக்கு கூப்பிடுறது? எதுவுமே தெரியல. நாம ஏம்மா வீட்ட விட்டு வெளிய போனோம்? நம்ப இங்கேயே இருப்போம். அப்புறம் அவரு ஜெயிச்சுட்டு தான் ஆயிடும்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷினி அவங்க அம்மா ஈஸ்வரிகள பேசிட்டு இருக்கும்போது, அதுக்கு ஜனனி சொல்லுவாங்க, "ஜெயிக்கிறது, தோற்கிறது ஒரு முக்கியம் இல்ல. இப்பவே வந்து லீகலா எடுத்துட்டு போனா, இவருக்கே வந்து பெரிய பிரச்சனையாகும். ஆனா, இங்க எப்படியாச்சும் ஒண்ணு நம்ம தர்ஷன் கல்யாணத்த நல்லபடியா நடத்தி தடுத்து நிறுத்தணும். வேற அந்த பொண்ணுக்குள்ள கல்யாணம் பண்ணி குடுக்கணும். அதுதான் நம்மளுடைய நோக்கமே தவிர, பிரச்சனை பண்றது நம்ம நோக்கம் இல்ல." அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனனி சொல்லிடுவாங்க. ஸோ அந்த 2 பொண்ணுங்களும் பார்த்தீங்கன்னா வந்து பயந்துட்டு இருக்கவங்கள தான் கூட்டிட்டு போய் ரிலேஷன்ல விட்டுருவாங்க. ஸோ இப்போ பொறுத்து பொறுத்து பார்த்த ஈஸ்வரி என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜீவானந்தத்த நம்ம ஹெல்ப்க்கு கூப்பிட்டுருவோம். இதுக்கு மேலயும் வந்து இவர நம்மளால சமாளிக்க முடியாது. ஏன்னா, துப்பாக்கி ஏந்தி பார்த்தீங்கன்னா வீட்லயே எடுத்து வந்து இருக்கிறவரு, கண்டிப்பா வந்து அங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னா, யாரையும் கொல்றதுக்கு தயங்க மாட்டாரு. நம்ம தர்ஷனுக்கும் எதுவும் ஆகக்கூடாது. அந்த பார்கவிக்கும் எதுவும் ஆகக்கூடாது. அதனால டைரக்ட்டா போயி அவர கூப்பிட்டுருவோம் ஹெல்ப்புக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. ஸோ ஜீவானந்தத்துக்கு கால் பண்ணி ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாங்க. ஜீவானந்தமும் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை எல்லாமே கேட்குறாரு. இந்த மாரி கட்டாய கல்யாணம் பண்றாரு. அதனால சுத்தமா வந்து விருப்பம் இல்ல அவனுக்கு. இருந்தாலும் இந்த கல்யாணத்த ஃபர்ஸ்ட்டு நடத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனும் நெனச்சான். ஆனா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டான். அதனால இந்த கல்யாணத்த தடுத்து நிறுத்துறதுக்கு உங்கள தவிர வேற யாருமே எனக்கு ஹெல்ப்புக்கு கூப்பிடணும்னு தோணல அப்படின்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அவரும் வந்து டைரக்ட்டா ஹெல்ப் பண்றதுக்காக வந்துருவாங்க. ஸோ, ஒரு கல்யாணத்துக்கு இருவர் சம்மதமே முக்கியம் இல்லையா? இப்போ பார்கவியும் சரி, நம்ம தர்ஷனும் சரி மீட் பண்ணிட்டாங்க. அங்க வந்து எதர்ச்சியா. எதர்ச்சியா மீட் பண்ணும்போதே வந்து 2 பேரும் சொல்லிர்றாங்க, இந்த மாரி கல்யாண விஷயம்லாம் வீட்ல போயிட்டு இருந்துச்சு. அதனால தான் நான் எஸ்கேப் ஆயி வந்துட்டேன். இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பமே கிடையாது. நான் மேல் படிப்பு படிக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு மெச்சூரிட்டி இல்லாம இருக்கு அப்படின்ற விஷயத்த பார்கவி கிட்ட டைரக்ட்டா சொல்லிடுவாரு. தர்ஷன் இப்படி சொன்னத பார்த்துட்டு பார்கவிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா தர்ஷன் இங்க வந்ததுக்கு பார்கவிக்கு ஒரு பெரிய ஆப்பு இருக்கு. ஏன்னா பார்கவிய தேடி வந்தாலும் தர்ஷன் மாட்டிப்பாரு. தர்ஷன தேடி வந்தாலும் பார்கவி மாட்டிப்பாங்க. ஆனா ஆபத்து என்னவோ பார்கவிக்கு மட்டுமே, தர்ஷனுக்கு எந்த ஆபத்தும் வர போறதில்ல. ஏன்னா தர்ஷன கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்றன்னு நிக்க போறாங்க. அதுக்குள்ள ஜீவானந்தம் வந்து தடுத்து நிறுத்த போறாரு. ஜீவானந்தம், போலீஸ், வக்கீல் எல்லாருமே கூட்டிட்டு பார்த்தீங்கன்னா தர்ஷனோட கல்யாணத்த நிறுத்தத்துக்கு வராங்க. இருவர் சம்மதம் முக்கியம் ஒரு கல்யாணத்துக்கு. ஸோ உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்கவும் அன்பு பார்த்தீங்கன்னா தர்ஷன கட்டிக்கிறதுக்கு
கல்யாணத்துக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் தர்ஷன் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, எனக்கு இப்போதைக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு. அதுக்கு குணசேகரன், கல்யாணம் வேணாம் நீ சொல்லக்கூடாதுப்பா, அப்புறம் உயிரவே எடுத்துருவான் உங்கள் அப்பா குணசேகரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்ல கடிப்பார். ஸோ போலீஸும் வக்கீல் இருக்கிறதுனால கண்டிப்பாக குணசேகரனை எந்த ஒரு அத்துமீறல்களும் வந்து விடவே கிடையாது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தர்ஷன் எங்கள் கஸ்டடியில் தான் இருக்கணும். அவன் கல்யாணமே வேணான்னு சொன்னாலே அவன் எங்கள் கஸ்டடியில் தான் இருக்கணும். நீங்கள் துப்பாக்கி வச்சுட்டு இருக்கிறது மிகப்பெரிய தப்பு குணசேகரன். உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் கூட ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. என் பையன் கல்யாணம் நான் இஷ்டப்படி தான் நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஆனால் ஈஸ்வரிக்கு பயங்கரமாக பயம் இருந்துங்க. இந்த கல்யாணத்தில் எக்கு தப்போ ஆச்சுன்னா ஒரே ஒரு பையன், அவனை நான் இப்போ தான் திருத்தி வந்திருக்கேன், இவன் வாயாலே வந்து நான் நடத்த கெட்டவன் சொல்லி நான் பார்கவிக்கு துரோகம் பண்ணான். ஆனால் இவனவே வந்து திருத்தி என்னை அம்மாவா ஏற்றுக்கிட்டு இப்போ வந்து இவ்வளோ ஃபீல் பண்ணி பார்கவியை மன்னிப்பு கேட்குற அளவுக்கு போயிருக்கானா, அதுக்கு காரணம் நம்ம ஈஸ்வரி தாங்க. ஏன்னா பிள்ளையை எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணுன்ற விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரிக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ ஈஸ்வரி எப்படி தான் நம்ம இவங்க கிட்டேருந்து தப்பிக்க போகிறாங்களோ இந்த கொலகார கும்பல் கையில் மாட்டிக்கிட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அறிவுக்கரசி தர்ஷனை இந்த வீட்டிலே விட்டுருந்தா கூட தர்ஷன் வீட்டிலே இருந்திருப்பாரு. அறிவுக்கரசி அறிவாக யோசித்து எப்படியாச்சும் கூட்டிகிட்டு போயிடலான்னு பார்த்தாங்க. ஆனால் அறிவு சொல்லிட்டு போயிட்டாரு நம்ம தர்ஷன். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து கூட்டிகிட்டு போகிறோம் தர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு குணசேகரன், தர்ஷன் என் பையன், நான் கல்யாணம் பண்ணி வைக்கல, ஆனால் அவன் என் வீட்டில் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே அவனை சாவடிக்கிற அளவுக்கு அடித்து போட்டீங்க, இதுக்கப்புறமா அவனை நான் இந்த இடத்துல கொடுத்துட்டு போகிறதுக்கு நான் என்ன கேனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஈஸ்வரிக்கு என்னன்னா தர்ஷன் விருப்பம் இல்லாத கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா அப்புறம் அவனும் வந்து அவங்க அப்பாவுக்கு மேலே ஏதாச்சும் பண்ணிட்டு எதனா பொறுக்கித்தனம் பண்ணிட்டான்னா அது தேவையில்லாத வேலையாயிடும் அப்படின்னு பார்த்தா சொல்கிறாங்க. ஆனால் தர்ஷனுக்கு இப்போ ஆசை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்கவியை லவ் பண்ணணும், இல்லை பார்கவியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குங்க. ஏன்னா நம்ம பண்ண துரோகம்லாம் இத்தனை நாள் அந்த பொண்ணு பொறுத்துக்கிட்டு இருந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ உண்மையிலே சொல்கிறேன், ஈஸ்வரி போயிட்டு டேரெக்டாக பார்கவி உங்கள் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்கலாம், அந்த அளவுக்கு ஒரு பெரிய தப்பு நான் உங்களுக்காக பண்ணிட்டோம். என் பையன் வந்து உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றி உன்னுடைய வாழ்க்கையவே கெடுத்துட்டான், அதுக்கே ஒரு பெரிய மன்னிப்பு கேட்கணும். இப்போ என்னன்னா நீ எல்லாமே மன்னிச்சுட்டு நீ விட்டுட்டாலையும் எங்கள் குடும்பமே சேர்ந்து உனக்கு குடும்பப்படுத்துகிறாங்க, இதுக்கெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன் நான் ரொம்ப மன்னிச்சிரு என்னையும் தர்ஷனையும், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே உனக்கு வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வந்துடுவாங்க. அதெல்லாம் நான் எதுவும் நினைக்கலைங்க, உண்மையிலே சொல்கிறேன்ப்பா தர்ஷன், பார்கவி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். ஆனால் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டு பரவாயில்ல, இதுக்கு மேலே பார்கவியை கல்யாணம் பண்ணுறதுக்காக உங்கள் அப்பா விடவே மாட்டார். இந்த பார்கவிக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும், ஆனால் இவங்களை எங்கேயாச்சும் போக சொல்லிவிடுவோம் கண்காணாத இடத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஆனால் தர்ஷனை தேடுற முயற்சி இல்லாமல் எல்லாருமே பார்கவியை கொல்ற முயற்சியில் தான் இருந்தாங்க. அப்போ பார்கவியை சும்மாவை விட போகிறாங்க, இதுக்கு மேலே கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று பண்ணிவிடுவாங்க. ஆனால் பார்கவியை கண்டிப்பாக இந்த ஊரை விட்டே அனுப்புறது ஒரு முக்கியமான விஷயம்தான். அந்த கடமையை பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரியை ஏற்றுப்பாங்க. இப்போ ஜீவானந்தத்துக்கு நன்றி சொல்கிறாங்க, எப்போல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை வருதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து காப்பாற்றுறீங்க, ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிற யாருமே உங்களை புரிஞ்சுக்க மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யார் என்னைக்கு தான் புரிஞ்சுக்கினாங்க, எல்லாருமே வந்து வேறு மாதிரி தானே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு பாரு ஜீவானந்தம். இப்போது ஒரே ஐடியா பார்த்தீங்கன்னா யாருமே திருத்த முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக திருத்திடலாம் அப்படின்னு தான் நானும் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிற யாருமே வந்து திருந்துற மாதிரியே ஒரு நாள் கூட எனக்கு தோணுதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி வந்து டேரெக்டாக சொல்லிட்டு இருப்பாங்க ஜீவானந்த கையில். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம், அது வரைக்கும் பாய்.